எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய செயற்குழு கூட்டம் மைசூருவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு சமூக பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் பற்றி விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய தலைவர் MK வைசி இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் 5வதாக 2024 மக்களவைத் தேர்தலில் அனைத்து மக்களின் ஒற்றுமை ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் எஸ்டிபிஐ கட்சி குறிப்பிட்டுள்ளதாவது: எதேச்சதிகார மற்றும் தீவிர வலதுசாரி பாசிச ஆட்சியின் கீழ் நமது தேசத்தின் அடித்தளமான ஜனநாயகமும் மதச்சார்பின்மையும் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஆட்சியின் ஊழல் மற்றும் விரோத கொள்கைகளுக்கு எதிராக பேசியதற்காக எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்படும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளனர். நேர்மையாக பேசும் எழுதும் ஊடகங்கள் ஏஜென்சிகளால் ரெய்டு செய்யப்படுகின்றன. பத்திரிகையாளர்கள் சிறை கம்பிகளுக்கு பின்னால் தள்ளப்படுகிறார்கள். ஆளும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் கீழ்த்தரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்கள் பாராளுமன்றத்திலும் வெளியேயும் இழிவான, பாரபட்சமான மற்றும் இனவாத மொழியை பயன்படுத்துவதில் வெட்கப்படுவதில்லை. கார்ப்பரேட் நிறுவனங்களின் 2.69 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் ஏழைகள் மற்றும் விவசாயிகள் வேலையின்மை, வங்கி பொறுப்புகள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக தற்கொலை செய்து கொள்கின்றனர். தேர்தல் பிரச்சாரத்தில் ஆளும் கட்சியின் நிகழ்ச்சி நிரல் வளர்ச்சி அல்ல, மாறாக வகுப்புவாத வெறுப்புதான். ஆகவே வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் வகுப்புவாத சக்திகள் மீண்டும் ஆட்சியை பிடிக்காமல் தடுக்க அனைத்து சமூகங்கள், மக்கள் மற்றும் சிறிய அல்லது பெரிய கட்சிகளை உள்ளடக்கிய பரந்த அடிப்படையிலான கூட்டணி ஒன்றுபட வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது. தற்போது 2024 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இந்தியா என்ற பெயரில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, RJD, ஐக்கிய ஜனதா தளம், சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கோமாதேக உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இதில் இஸ்லாமிய கட்சிகளை பொறுத்தவரை மாமக தமிழ்நாடு அளவில் இயங்கக்கூடியது. முஸ்லிம் லீக் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் வலுவாக உள்ளது. இந்த நிலையில் தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் கிளை பரப்பியிருக்கும் எஸ்டிபிஐ கட்சி சிறிய அல்லது பெரிய கட்சிகளை உள்ளடக்கிய பரந்த அடிப்படையிலான கூட்டணி ஒன்றுபட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது 2024 மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான விருப்பமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.